வாசகம் நான் எப்ப சோர்ந்து போனாலும் அந்த வாசகம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தா இருக்கும், ஊக்கமா இருக்கும். என்னன்னா, ஒரு நத்தை கூட தான் நினைத்த இடத்திற்கு, புதிய இடத்திற்கு தன் உடலை இழுத்து இழுத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் தன் கூட்டிற்கு வெளியே உலகமே இல்லை என நினைக்கிறான். ஒரு வரி எழுதியிருப்பார் எஸ்ரா அவர்கள். யோசிச்சு பாருங்க, உண்மைதானே? புதுசா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுன்னா மனுஷனுக்கு பயம். வேண்டாம், அங்கெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். இவர் பெரிய வெங்கடேஷ் பட் செஃப் தாமு, போய் சாப்பிட வேண்டியதானே. தோசை இட்லி சாப்பிட்றது எங்கே சாப்பிட்டா என்ன, அங்கே சாப்பிட பழக்கப்பட்ட இடத்துலையே இருக்கிறது, பழக்கப்பட்ட மனிதர்களுடைய இருக்கிறது, பயணங்களை தவிர்க்கிறது, இது எல்லாமே எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும்? யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை எவ்வளோ அழகு. இதெல்லாம் எப்போ தெரியும்? படித்தா மட்டும்தான் தெரியும். நான் தான் சொன்னேன், எஸ்ராவும் அம்மாவும் ஒரு கட்டுரை எழுதுறேன், அந்த விஷயத்துக்காக வந்தேன். அது அப்படியே போயிருச்சு. அவ்வளோ தூரம் எங்கள் அம்மா காது கேட்காது.